அன்பு நேயர்களே, பாடசாலை போக வேண்டும் பாப்பா எழுந்திரு. இந்த பாடல் வரிகள் சென்னை வானொலியில் காலையில் எழுந்தவுடன் ஒளிபரப்புவார்கள். சேர்ந்திசை. அவர்கள் குரல்கள் இன்னும் மறக்க முடியவில்லை. அந்த பாடலை கேட்ட உடனேயே அப்படி ஒரு சுறுசுறுப்பு வந்துவிடும். பள்ளிக்கு கிளம்புவதற்கு உண்மையாகவே அப்படி இருக்கும் அந்த பாடல். குழந்தை பருவத்தில், பள்ளி பருவத்தில் இப்படி ஆரம்ப பள்ளிக்கென்று அப்பொழுதெல்லாம் ஒரு நடைமுறை உண்டு. நல்ல நடைமுறைகள் தான். அது காலையில் இறை வணக்கத்திலிருந்தே ஆரம்பித்துவிடும். அதுபோல் ஆசிரியர்களும் கடுமை காட்ட மாட்டார்கள். வாரத்தில் ஒரு நாள் கதை சொல்வதற்கு என்று வகுப்பு உண்டு. கதை சொல்லும் ஆசிரியரோ கதையை சொல்லி முடிக்காமல் அடுத்த வாரம் மீதி என்று சொல்லிவிடுவார். ராஜாராணி கதைகள் தான் சொல்லுவார் எப்பொழுதும். அபிநயத்துடன் அப்படியே ஒன்றி போய்விடுவோம் சிறுவயதில். அதேபோல் தமிழாசிரியர் வகுப்பிலும் தமிழ் பாடம் நடத்தும் பொழுது குட்டி குட்டி கதைகளை சொல்லி சிரிப்பு உண்டு பண்ணிவிடுவார். தமிழ் ஆசிரியர்களுக்கென்று இந்த ஒரு சிரிப்பு வரவழைக்கும் தன்மை உண்டு. புகழ்வது போல் பழித்தல் எப்படி என்றெல்லாம் எங்களுக்கு சொல்லி சண்டை மூட்டி விடுவார் எங்கள் தமிழாசிரியர் விளையாட்டாக. அதேபோல் வள்ளியப்பா அவருடைய பெயரே குழந்தைகள் கவிஞர் என்று சொல்லுவோம். குழந்தைகளுக்காகவே அவரது கவிதைகள் இருக்கும். அந்த பாடல்களை படிக்கும் பொழுது ஒரு பாடலும் ஒரு குட்டி கதையை சொல்லிவிடும். தமிழாசிரியர் எங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை அந்த புத்தகத்தை அவர் எடுத்து வருவார். அதை கொடுத்து எங்களை படிக்க சொல்வார். அந்த வாரத்தில் ஒரு நாளும் எங்களுக்கு அத்தனை ஒரு மகிழ்ச்சிகரமாக செல்லும். இப்படித்தான் எங்கள் ஆசிரியர்கள் எங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை ஊட்டி வளர்த்தார்கள் என்றே சொல்லலாம். ஆங்கில கலாச்சாரம் வந்தது. எப்படி அந்த காலகட்டத்தில் வாரம் நல்லெண்ணெய் தேய்த்து கொள்ளாதீர்கள், ஷாம்பு போட்டு குளிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரையும் நல்லெண்ணெய் குளியலை தவிர்க்க வைத்ததோ, அந்த காலகட்டம்தான் இந்த ஆரம்ப பள்ளி இனிய அனுபவங்களையும் மறக்கடித்தது கல்வியாளர்களை. இன்றைய பாலகர்களோ பிஞ்சில் பழுத்தவர்கள் போல் ஆகிவிட்டார்கள். இந்த ஆரம்ப பள்ளியிலேயே இப்படிப்பட்ட வகுப்புகள் தொடர்ந்து இருந்திருக்க வேண்டும். அது ஆங்கில வழி கல்வியாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு ஆசிரியரை நியமித்து வைத்திருந்தால் இப்படி இளைஞர்கள் இந்த அளவுக்கு தறிகட்டு இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த காலத்தில் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தது, சிறு வயதில் சொல்லிக் கொடுப்பது தானே அப்படியே பசுமரத்து ஆணி போல் பதிந்துவிடும். நம் அனைவருக்கும் இந்த உணர்வு இருக்கிறது அன்பு நேயர்களே. ஆனாலும் செயல்படுத்த முடியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறோம். இதையெல்லாம் கல்வியாளர்கள் தான் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால்
வளரிளம் பருவத்தினரை நினைத்தாலே நம் மனம் அஞ்சி நடுங்குகின்றது. எதிர்காலம் எப்படி ஆகுமோ அப்படி என்று. இதில் நம் எல்லோரது எண்ணமும் ஒன்றாக இருந்தால் வென்றுவிடலாம் அல்லவா அன்பு நேயர்களே? நம் இளம் தலைமுறையினருக்காக